வணக்கம். யோகா ஃபார் பிரெக்னன்ட் லேடிஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நேச்சுரல் டெலிவரி. அது மட்டும்தான் நம்ம மனசுல வரும். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு வருஷத்துல யோகா மூலமா நேச்சுரல் டெலிவரி 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். பட் அது மட்டும்தான் பிரச்சனையா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும், எவ்வளோ மூட் ஸ்விங்ஸ் வரும், தூக்கமின்மை, கிராம்ஸு, இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இந்த மசக்கையெல்லாம் தாண்டி ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். இதுக்கு நிறைய பெரியவங்க இது சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. எதை கேட்கறது, எதை செய்யறது? ஆல்ரெடி நம்ம வேற ஒரு வீட்டிலேருந்து புது அட்மாஸ்பியரில் இருக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. அது பத்தாததுக்கு நமக்குள்ள ஒரு உயிர் வந்த பிறகு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் எதுக்கு கோவப்படுறோம், ஏன் தூக்கம் வரல, ஏன் டென்ஷனாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு அழகான வழி இருக்குங்க. அதுதான் யோகா. எப்படி ஹாப்பியாக இந்த ப்ரெக்னென்சியை லீட் பண்ணுறது, எப்படி நம்ம இந்த ப்ரெக்னென்சி முழுக்க நம்மளை ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறது, பிறக்க போகிற குழந்தையையும் சந்தோஷமான குழந்தையா எப்படி உருவாக்குறது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய ஆட்டிசம், அதுக்கப்புறம் ப்ரீ மெச்சூர் பேபி, இதெல்லாம் வர காரணம் என்ன தெரியுமா? ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அம்மா கிட்ட தான் இருக்குது, அவங்களோட மனநிலை கிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விதம் யோகாவில் இந்த வழி நிறைய இருக்குது. ஸோ